ஹாய்! என்னோட ஸ்டைல்ல ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெசிபி சப்பாத்திக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு மஷ்ரூமை மேலே இருக்க தோலை பீல் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி பெரிய பீஸாவும் இல்லாமல் சின்ன பீஸாவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதோடு கூட ஒரு பெரிய தக்காளியை நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம நறுக்கின வெங்காயத்தை போட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது சீக்கிரமாக வதங்குறதுக்காண்டி. இது கூட பட்டை, கிராம்பு, சோம்பு இதையும் சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, கொஞ்சமாக மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இவ்வளவும் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். இது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிட்டு அதில் ஒரு தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மஷ்ரூமும் அந்த மசாலாவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னு பார்த்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நான் சப்பாத்திக்கு தான் இது தொக்கு மாதிரி வச்சு சாப்பிட போகிறேன். மஷ்ரூம் வேகிறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் செம்பு நிறைய தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இந்த மஷ்ரூம் வேகிறதுக்குள்ளே நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கோங்க. நிறைய இல்லை, நான் எடுத்துருக்கிற அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இது கூட துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரன்னு அரைக்காமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது மஷ்ரூம் நல்லா வெந்துடுச்சு. இதில் இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த கிரேவி கொதித்து தேங்காவுடைய பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கொத்தமல்லியை குட்டி குட்டியாக நறுக்கி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு நீங்கள் அந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நாங்கள் சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிடுவோம். செம்ம சூப்பராக இருக்கும். கடைசியாக உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.